தனுர் லக்னத்துக்கு இந்த சனி பெயர்ச்சியானது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆஹ் அதாவது உங்களுக்கு ஃபோர்த் ஹவுஸ்ல உங்களுடைய வீட்டுக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது வீட்டுல சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி அடைய போறார். அப்படி அடையும் போது அது வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அஷ்டம சனிக்கு எவ்வளவு நமக்கு இது உண்டோ, கஷ்டங்கள் உண்டோ, அதுல பாதி நமக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியில கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம அதனுடைய டிக்டம். ஆனா இங்க வந்து எப்படி இது லக்னத்திலிருந்து பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பதிவு. அதாவது 2ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய தனஸ்தானாதிபதி வந்து 4ஆம் வீட்டுக்கு போறார். அப்பனா என்ன அர்த்தம்? உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு போறார். அதாவது 2ஆம் வீடு உங்களுடைய பணங்கள் நீங்க சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை நீங்க எதுக்கு செலவழிக்க போறீள் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு 4ஆம் இடம் நம்மளுடைய மாத்ருஸ்தானம். ஸோ அம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியால இருந்து நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வீடு வாங்கலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட வாகனங்கள் வாங்கலாம். இது ஏன்னா அது சொன்னா 3ஆம் வீடுங்கிறது உங்க கர்ம ட்ரெயின். அதனால ஒருத்தருக்கு வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வாகனங்கள் வாங்குறது, இது மாதிரியான ஒரு செலவுகள் நீங்க பண்ணலாம். சாதாரணமாக இந்த இடத்துல அர்த்தாஷ்டம சனி வந்தா ரொம்ப கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இங்க என்னதுன்னு கேட்டா, லக்னாதிபதி அப்புறம் இந்த சனீஸ்வர பகவான் நிற்கக்கூடிய மீன ராசிக்கான அதிபதியானவர் இப்போ வந்து மே 9ஆம் தேதி பாம்பு பஞ்சாங்க பிரகாரம் அவர் வந்து இதுக்கு மிதுனத்துக்கு வந்து பெயர்ச்சி அடைய போறார். பெயர்ச்சி அடையும் போது அவர் வந்து ராசி திருஷ்டி மூலமாக தன்னுடைய ராசியை மீன ராசியை அவர் பார்க்கிறார். சனீஸ்வர பகவானை பார்க்கிறார். அதனால அவருடைய பார்வைப்படுறதுனால சனீஸ்வர பகவானால ஜாஸ்தி உங்களுக்கு கஷ்டங்கள் வர வர முடியாது. அட் த சேம் டைம் நம்ம கொஞ்சம் இதை நம்ம வீடு வாங்குறது இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு ஸ்லோ ஆகலாம். ஏன்னு கேட்டா அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ருணர் ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறது. அதாவது கடன் நம்ம அப்ளை பண்றோம் வீடு வாங்குறதுக்கு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் வரலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது எனிமிகள்லாம் இருந்தனாக்க உங்க வியாதி இருந்தனாக்க அது கரெக்டா கண்டுபிடிச்சு, ஏன்னா அவருடைய பார்வையை அதில் உள்ள பாவங்களை உங்களுக்கு தகர்த்தும். 6ஆம் வீடுங்கிறது ருணரோக சத்துஸ்தானம்ங்கிற இடத்துல வந்து பார்க்கும்போது அதுல உள்ள உங்களுக்கு குறைகளை வந்து அவர் பார்வையானது உங்களை அதை வந்து கம்மிப்படுத்தும் அது. ஏன்னா அங்க குருவோட பார்வையில அதனால இங்க வந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சுப விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்க போறார். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னு கேட்டா நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில பார்க்க போறோம். எது ஃபோர்த் வீட்டுக்கு அதிபதியானவர் போறார். ஸோ உங்க அம்மா கூட உங்களை வந்து நீங்க செய்யற தப்பை வந்து சுட்டி காட்டலாம். இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கே இல்லை இப்படி பண்ணியிருக்கே அப்படி சொல்லி காமிக்க முடியும். நம்ம முகத்தை நம்ம பிரதிபிம்பத்தை நம்ம பார்க்கறோம். நாம தப்பு பண்ணியிருந்தா நம்ம திருத்துவோம். இல்லைனாக்க இன்னும் நம்ம நல்லது பண்ணியிருந்தா இன்னும் நல்லதா நம்ம வந்து இன்னும் எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமும் நமக்கு. ஏன்னா குரு பார்க்கக்கூடிய நன்மை இல்லையா? அதுவும் லக்னாதிபதியே லக்னத்தை பார்க்கும்போது நமக்கு நிறைய கஷ்டங்கள்ல இருந்து விடுபடுவோம் நம்ம. 2வது அவர் வந்து நம்மளுடைய கர்மா ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டையும் ராசி திருஷ்டி மூலமாக பார்க்கற இந்த இடத்துல சனீஸ்வர பகவானுடைய பார்வையும் பட போறது. அதனால உங்களுடைய கர்ம வினைகள்ல வந்து ஜாப்ல எல்லாம் எதுவும் பிரச்சனை இருக்காது. அட் த சேம் டைம் ராகு கேத்துவோடைய டிரான்சிஷன் வந்து இப்போ இதுல நடந்தாச்சு ஏப்ரல்ல. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இது ராகு வந்து 3ஆம் இடத்துக்கு வர. ஸோ ஷார்ட் ட்ராவல் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ 9ஆம் இடத்துல கேது வருது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது வருது. ஸோ அந்த கேது வந்து கொஞ்சம் அது உங்க அப்பாவுடைய இதுல இருந்து கொஞ்சம் பின்னுக்கு வரலாம். ஸோ இந்த இதுக்கு இந்த சொல்லலையா லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ல, அதுக்கப்புறம் வந்து கஷேத்திரடானம் போறது, ஹையர் ஸ்டடீஸ்ல ப்ராப்ளம் வருது. அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு வரலாம். அட் த சேம் டைம் அவர் வந்து சிம்மத்துல இருக்கிற வந்து உங்களுடைய பாப கர்மாக்களை கொண்டு வர மாட்டார். போன ஜென்மத்துல இருந்து புண்ணிய கர்மாக்களை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஸோ அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவருடைய அங்கேயிருந்து பார்க்கும்போது லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால அவருடைய கேதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வேற பார்க்கறதுனால உங்களுக்கு ஜாஸ்தி 9ஆம் இடத்துல அவ்வளவு கஷ்டங்கள் வராது. ராசி உங்க லக்னத்தையும் சனீஸ்வர பகவான் பார்க்க போற 10ஆம் பார்வையாக குருவும் பார்க்கிறார். அதனால நீங்க இன்னும் நிறைய ஸ்போர்ட்டிவா இருந்து நல்ல வாழ்க்கையில முன்னேறுவீள் அப்படிங்கிறது தான் இந்த பலனுடைய உங்களுக்கு இது என்ன சொல்ல முடியும். அதுதான் உங்களுடைய பலன்.